நாளைக்கு உங்களோட எக்ஸாம். எந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் எங்க கஷ்டம் புரியல. இப்போ உட்கார்ந்து படிக்கிறத விட்டுட்டு எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. காரணம் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எல்லா எக்ஸாமுக்கும் எவ்வளவு பக்காவா படிச்சுட்டு போய் எழுதினாலும் மார்க்ஸ் மட்டும் நீங்க நினைச்ச மாதிரி வந்திருக்காது. சோ நீங்க ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் கரெக்டா? பட் டோன்ட் வரி, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப சொல்ல போற இந்த 6 மிஸ்டேக்ஸ் உங்க ஆன்சர்ல நீங்க பண்ணிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ இந்த வீடியோ நீங்க என்னென்ன 6 மிஸ்டேக்ஸ் பண்றீங்கங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க எஸ்ஜே. ஆரம்பிக்கலாமா? மிஸ்டேக் நம்பர் 1, பேட் ஹேண்ட் ரைட்டிங். நீங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் அழகா இல்லாததுனால தான் எனக்கு மார்க்ஸ் கம்மியா வருதுன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க ஆன்சர் ஷீட்டை திருத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறத பத்தி கவலையே கிடையாது. அவங்க உங்க ஆன்சர் ஷீட்டை எவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியுதுன்னு தான் பாப்பாங்க. சோ உங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். சோ இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில பேசிக் சொல்யூஷன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க பெண்ணை தான் எக்ஸாம் அன்னைக்கு யூஸ் பண்ணணும். எக்ஸாம் அன்னைக்கு காலையில போய் புதுசா ஒரு பெண்ணை வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. செகண்ட், உங்களோட லெட்டரோட சைஸ மீடியமா மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது neither too big not too small வச்சுக்கோங்க. தேர்ட், என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேசிங் போதுமான அளவுக்கு ஈக்குவல் ஸ்பேசிங்கா இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அண்ட் லாஸ்டா ரைட் சைட் மார்ஜின் அண்ட் லெஃப்ட் சைட் மார்ஜினை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டாலே உங்க ஆன்சர் ஷீட் பார்க்க நீட்டா இருக்கும் அண்ட் வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஸ்லோ ரைட்டிங் ஸ்பீடா. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், டக்குன்னு கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி உங்க நேமை டைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ அதே நேமை முன்னாடி இருக்கக்கூடிய பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க. ஏதாவது டிஃபரன்ஸ் நோட் பண்ணீங்களா? இங்க பல பேருக்கு டைப்பிங்கை விட எழுதுறது கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கும். காரணம் டைப்பிங்க்கு இருக்கக்கூடிய ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் ரைட்டிங்ல இருக்காது. அதாவது உங்க பிரெயின் யோசிக்கக்கூடிய ஸ்பீடுக்கு உங்க கையால எழுத முடியாததுதான் முக்கியமான காரணம். இதை திருத்துறதுக்காக சில பேசிக்கான எக்ஸசைசஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ப்ரீ எக்ஸாம் ஹேண்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ் லைன்ஸ்னு எக்கச்சக்கமா வரைஞ்சி பாருங்க. இதனால உங்களோட ஹேண்ட் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகி இன்ஸ்டன்டாவே உங்களோட ரைட்டிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ், ரெகுலர் ஏர் ரைட்டிங் பிராக்டிஸ். அதாவது எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்க படிச்ச ஒரு டாபிக் எடுத்து காத்துல எழுதி பாருங்க. எந்த ஒரு பேப்பர் பென்னும் இல்லாம ஓப்பன் ஏர்ல உங்க விரல வச்சு எழுதி பாருங்க. இதனால ஹேண்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகி எக்ஸாம்ல உங்க ரைட்டிங் ஸ்பீட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். மிஸ்டேக் நம்பர் 3 பாக்குறதுக்கு முன்னாடி உங்க பிரெயினுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ உங்க மொபைல் கீபேட்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? டக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஆன்சரை நினைச்சிட்டே இருங்க. மேத்ஸ்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மாதிரியான கால்குலேஷன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே டைம் கன்சூமிங்கா இருக்கா? இதனாலே நிறைய தடவை நீங்க மார்க்ஸ் லூஸ் பண்ணிருக்கீங்களா? கவலையை விடுங்க. உங்களுக்காகவே ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸ் இங்கிலீஷ்ல லான்ச் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? 0. ஏன்னா மொபைல் கீபேட்ல 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். சோ எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் உங்களோட ஆன்சரா இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 3, ராங் ரைட்டிங் பேட்டர்ன். ஃபுல் புக்கிங் கரெக்ட் குடிச்சிட்டு போய் அப்படியே எக்ஸாம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டா ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும் நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. உங்க ஆன்சர் ஷீட்டை திருத்தக்கூடிய டீச்சருக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். மார்க்கிங் ஸ்கீம் அப்படிங்கிறது உங்க டீச்சர் ஆன்சரை கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கைட் மாதிரி. இதுல ஒரு ஆன்சர்ல இருக்க வேண்டிய தேவையான எக்ஸ்பிளனேஷன், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் அண்ட் ஸ்டெப் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்க ஆன்சர்ல இருக்குதான்னு தேடி பார்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சோ உடனே உங்களோட எஜுகேஷன் போர்டோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரோட சேர்த்து அப்லோட் பண்ணிருக்க மார்க்கிங் ஸ்கீமை செக் பண்ணி பாருங்க. அதை பேஸ் பண்ணி உங்க ஆன்சர்ஸை நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா சிம்பிளாவே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். மிஸ்டேக் நம்பர் 4, மெஸ்ஸி ரைட்டிங். உங்க ஆன்சர்ஸ் ஃபுல்லுமே கட்ஸ் அண்ட் ஸ்கிரிபிள்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆன்சர் திருத்தக்கூடிய டீச்சருக்கு உங்களுக்கு அந்த கான்செப்ட் பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அண்ட் அந்த சப்ஜெக்ட் பத்தின கிளாரிட்டியும் இல்லைன்னு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் பேஜ்ல அந்த ஆன்சர்ல நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த கட்ஸ் அண்ட் ஸ்கிரிபிள்ஸ் உங்க ஆன்சர்ல இருக்காது. சோ ஆன்சர் பார்க்க நீட்டா இருக்கும் அண்ட் டீச்சருக்கும் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பத்தின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி இருக்குங்கிற குட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். மிஸ்டேக் நம்பர் 5, ராங் ஆன்சர் சீக்வென்ஸ். எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் ரூலை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்க ஆன்சர் ஷீட்டை திருத்துறதுக்கு ஒரு டீச்சருக்கு எவ்வளவு கம்மியா டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு அதிகமா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது क्वेश्चन பேப்பர்ல என்ன ஆர்டர்ல क्वेश्चंस இருக்கோ அதே ஆர்டர்ல ஆன்சர்ஸ் எழுதுறதுதான். சப்போஸ் நீங்க மாத்தி மாத்தி ரேண்டமா எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் டீச்சர் क्वेश्चन பேப்பரை எடுத்து நீங்க எந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்புறம் தான் இவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கிறதுனால இரிட்டேஷன் வரும். சோ உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியா கிடைக்கும்.
சப்போஸ் நீங்க எழுதிட்டு இருக்கும் போதே நடுவுல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் நிறைய டைம் உங்களுக்கு எடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஸ்பேஸை மட்டும் உங்க ஆன்சர் ஷீட்ல விட்டுட்டு மீதி கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா வந்து அந்த ஸ்பேஸ்ல அந்த ஆன்சரை ஃபில் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது சீக்வன்ஸ் மெயின்டைன் ஆகும். சோ டீச்சரும் ஹாப்பியா உங்க பேப்பரை திருத்துவாங்க. மிஸ்டேக் நம்பர் 6, எக்ஸாம் ஹால் மெமரி ஏக்கா. நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். சோ எக்ஸாம் ஹால்ல இருக்கக்கூடிய பரபரப்புல படிச்சதை மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல டென்ஷன் ஆகி ஒண்ணுமே ஆன்சர் எழுதாம வரதுக்கு பதிலா ஒரு மெமரி ஹேக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எந்த சாப்டர்ல வருது அப்படிங்கறத யோசிங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்டர்ல எந்த சப் டாபிக்ல அந்த கொஸ்டின் வரும் யோசிச்சுட்டு அந்த சப் டாபிக்ல உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஞாபகம் இருக்கோ அதெல்லாமே ஒரு பெரிய பேராகிராஃபா எழுதிட்டு அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது சுத்தமா மார்க்கே வராம இருக்கிறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்க்ஸாவது உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களோட டோட்டல் ஸ்கோர்ல ஒரு பூஸ்டா இருக்கும். சோ நான் இப்ப சொன்ன இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்க ஆன்சர் ஷீட்ல கரெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க டாப்பர் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோடி நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டார்ட் பை பை ஃப்ரம் SJ.